بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பதவி அண்ட் பெருமை. இந்த பதவி பெருமைங்கிற தலைப்பு நம்ம ஏன் தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொன்னா, இன்றைய தலைப்பு திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்ஆனிலும் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய வழிமுறைகளிலும் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல மிக முக்கியமான எல்லா முன்மாதிரி இருந்தாலும் கூட இந்த பதவி பெருமைங்கிற நம்ம ஏன் தலைப்பா எடுத்தோம்னு சொன்னா, நல்ல பண்பாடாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், பண்பாடாக அடக்கமாக அன்பாக நேசமாக கண்ணியமாக பேசக்கூடிய சகோதரர்கள் கூட சில நேரங்கள்ல அந்த பதவி வந்த பிறகு அந்த பண்பாடு போறதை பார்க்கிறோம். சில பேர் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சைத்தான் ஒவ்வொரு மாதிரி கெடுப்பா நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம். இந்த ஏகத்துவவாதிகளை ஷிர்க்க வச்சு கெடுக்க மாட்டான், சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஈஸியா கெடுத்து குற்றச்சாட்டு ஆகிக்கிறோம். அதுல புறம் பேசுறதெல்லாம் உள்ளது. நம்ம சொன்னோம், கோல் சொல்றது புறம் பேசுறது பார்த்தா சின்னது மாதிரி தெரியும், நம்மளை நாசமாக்கி போடுவான் ஷைத்தான். அந்த மாதிரி ஒரு நம்மளை கெடுப்பதற்கு மிக முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு சொன்னா இந்த பதவி அப்படின்னு சொல்லலாம். பதவினா மிகப்பெரிய பதவிலாம் கிடையாது. ஒரு மினிஸ்டர் மாதிரி, ஒரு முதலமைச்சர் மாதிரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரிலாம் பதவி ஒன்றும் கிடையாது. ஒரு 100 பேருக்கு நீ தான் செயலாளர், பொதுச் செயலாளர் நீ தான், ஒரு 10,000 பேருக்கு நீ தான் தலைவர். இதைத்தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப இது திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய சொற்களும் நபிகள் பெருமானாருடைய சொல்லும் இந்த விஷயத்துல என்ன சொல்லுது? ஒரு மனிதன் பெருமை என்பது இருக்க ஈஸியா பெருமை வந்தது சில பேருக்கு. பெருமை என்பது அதாவது இந்த குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு முன்னால அவன் பெருமை இருக்கிறது இல்ல. பார்த்திருக்கேன் எத்தனையோ சவர்களை. குர்ஆன் ஹதீஸை தெரிய தெரிய எனக்கு எவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் தெரியும் தெரியுமா, அப்படி பெருமை வந்துருச்சு. எவ்வளவு ஒரு துர்பாக்கியம் நல்ல பாருங்க. அது தெரிவதற்கு முன்னால் அடக்கம் இருந்துச்சு, பண்பு இருந்துச்சு. தெரிஞ்ச பிறகு எனக்கு எவ்வளவு தெரியும் அப்படி பெருமையாக்கி விட்டுரும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள மிஞ்சி போய்கிட்டு இருக்கு சில வார்த்தைகள், பேச்சுக்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதனால முஃமின்களுடைய பண்பு என்னன்னு சொன்னா, பண்புல முக்கியமான பண்பு அகந்தை ஆகாது. அதை விளங்கிடுங்க. ஒரு ஈமான் உள்ளவனுடைய உள்ளத்தில் அகந்தை குடிகொண்டு இருக்க கூடாது. அகந்தை, ஆணவம், அகந்தை பேச்சுக்கள் அது இருந்துச்சு. கம்பீரம்ங்கிறது வேற. ஒரு அதிகாரத்தை போய் நம்ம கம்பீரமா பேசத்தான் வேணும். அலைக்கும் பில் வக்கார் நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரத்தை கடைபிடியுங்கள். அதுக்காக கோலத்தனமா போய் நிக்க முடியாது. நான் ரொம்ப அப்பாவி சார், நான் ரொம்ப அமைதியான ஆள் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கம்பீரமா என்னைய வச்சுக்கிட்டேன்னு கேட்கத்தான் வேணும் சூழ்நிலை தேவைப்படுமானால். கம்பீரமான பேச்சுக்கள் உமருக்கு இருந்துச்சு இல்ல, கம்பீரமான பேச்சுக்கள். அதை போய் அகண்ட ஆணவம்னு சொல்லுவீங்களா? அதை போய் பெருமை நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது அது கம்பீரம், ஒரு தைரியம், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய உணர்வு. அப்படி இருந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த மாதிரி கம்பீரங்கள் இருக்கலாம், அப்படிதான் இருக்கணும். ஒரு கோல மாதிரி முஸ்லீம் இருக்கக்கூடாது. போர்க்களத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போர்க்களங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய பொய் கூட தப்பல்ல. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் நீங்க பொய் சொன்னா தப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுல பொய் சொல்ல வேண்டி வரும். போர்க்களங்கள்ல இப்ப இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்திருக்குல்ல, இப்பவும் நடக்கும். போர்க்களங்களில் உண்மை பேச முடியாது. ஒரு ஆள் சாதாரணமா ஒரு ஆளை கூட கரெக்டா அடிக்க முடியாதுன்னு வச்சுக்கிடுங்க. போர்க்களத்திற்கு செல்லும் போது நீங்கள் உங்களுடைய முடிகளுக்கு கூட என்ன செய்யுங்க, கருப்பு சாயம் அடிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாயம் அடிக்கிறோம்ல, கருப்பை தவிழ்ந்து கொள்ளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களமாக இருந்தா கருப்பை கூட அடிச்சுக்கிட்டு போயிடலாம், இளமையா காட்டணுமாமா. அப்ப அது பொய் தானது? எனக்கு 55 வயசு, அது 30 வயசு மாதிரி காட்டணும், அது பொய் தானே, உடல் ரீதியான பொய் தானே அது. இது நபிகள் பெருமான ஆமோதிக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்கள் நீங்க பேசுங்க, அது கம்பீரத்தை காட்டும். ஒரு அடிக்க வர்றான்னு சொன்னா, டேய் உன்ன மாதிரி 10 பேரை ஒரே இடத்துல வேலை பார்க்கலாம் அப்படிங்கணும். நான் உண்மை பேசுவாங்க, எனக்கு ஒரு ஆளை கூட ஒன்னும் அடிக்க தெரியாதுங்க, வாங்க போருக்கு நான் கூப்பிட முடியும். இந்த மாதிரி சில இதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்காலஜின்னு சொல்றாங்கல்ல, அப்படி அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கள் பெரும்பையாக அகந்தையாக ஆணவமாக மாறிடக்கூடாது. ஏன்னா ஒரு முஃமின்ட்ட ஆணவம் குடிகொண்டு இருக்க கூடாது. திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் 32வது அத்தியாயம், இன்னமா யுமினு பி ஆயாத்தின் அல்லதீன இதா ذிக்ரு பிஹா. ஈமான் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு உபதேசமாக கூறப்படும் பொழுது, திருமறை குர்ஆன் வசனத்தை சொல்லப்படும் பொழுது, ஹர்ரு சுஜ்ஜதன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து விடுவார்கள், விழுந்துருவாங்க, ஒரே அடியா விழுந்துருவாங்க அல்லாஹ்ட்ட. வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன், அந்த இறைவனை புகழ்ந்து ஒரே அடியாக சிரம் தாழ்ந்து பணிந்து, வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்களுடைய உள்ளங்களில் பெருமை இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த பெருமை ஆணவம் இருக்கக்கூடாதுங்கிற வசனம் திருமறை குர்ஆன்ல ஏராளமா இருக்கு. ஏன்னா பெருமை பல கோணத்தில் இருக்குங்க.
ஒவ்வொரு ஆள்கிட்ட சில பெருமைகளை பாத்தீங்கன்னா பல கோணத்தில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை நீ நேருக்கு நேர் புகழ்ந்து என்ன வந்து நீங்க புகழ்றீங்க அல்லது உங்களை நான் புகழ்றேன், அப்படி புகழ்வதால் அவனுடைய கழுத்தை அறுக்காத, அவன் நாசமாக்காதங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைஹக் கதஅ உனக சாஹிபிக, உன் சகோதரனை கழுத்தை போட்டு நீ அறுக்கிறப்பா. ஏன்னா ஒரு ஆளை நம்ம ரொம்ப நேரத்தில் ரொம்ப புகழ்ந்தீங்கன்னு வைங்க, நாசமா போயிடுவான். சாதாரணமா நீங்க பார்க்கலாம், இங்க அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா 2 வீலர் ஓட்டு போவாங்க, யமஹாவோ கனடிக் ஹோண்டாவோ ஹீரோ ஹோண்டாவோ ஓட்டிட்டு போறான். ஒரு 70-80 போயிட்டு இருப்பான் ஸ்பீடா. பின்னால உட்கார்ந்து வாயை மூடிட்டு சும்மா இருந்தா தான் தப்பிச்சான். பின்னால உட்கார்ந்து என்ன செய்யுமா, பரவாயில்லையே 80 போறிய, சூப்பரா ஓட்டுறிய அப்படிமா. அந்த புகழ்ச்சி உடனே ஒரு மயக்கம் வரும். இது என்ன வேணும் தூர் ஆக்குவான். திடீர்னு இடிச்சு அம்மா ஐயோ அத்தானுக்கள் வந்து கிடப்பான் 2 பேரும். பாத்திருக்கீங்களா? நாசமா போயிருவான். அந்த புகழ் மயக்கம் எங்க கொண்டு விட்டுருனா, இப்ப சொல்லக்கூடாது. இப்படி சொன்னீங்க நேர போகும் பொழுது கூட கொஞ்சம் செய்யணும்னு நினைப்பான், தன்னை மறந்துடுவான். இந்த வாகனம் என்பது இறைவனுடைய கட்டுப்பாட்டுல நமக்கு அல்லாத இந்த ஒரு கிஃப்ட் நினைக்க மாட்டான். எல்லாம் நான் தான் சாதாரண ஒரு விஷயத்துல வர்றதை பார்க்கணும். அப்ப அந்த ஒரு துறையில திறமைன்னு சொல்லிட்டா மனுஷனுக்கு வந்துடுது, மண்டக்கன் அப்படியே ஏறி போகுது. அல்லாஹ் சொல்றான், ஈமான் உள்ளவனுக்கு அது இருக்கக்கூடாது, வரக்கூடாதப்பா அப்படிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபில் ஜனாஹக லிமனித்தபாக மினல் முஃமினீன், நபியே உம்முடைய இறக்கையை இறக்கு, இறக்க இருக்குல்ல பறவை இருக்குல்ல ரெக்க, உம்முடைய 2 ரெக்கைகளையும் ஈமான் கொண்டவர்களுக்காக நீ தாழ்த்தி வையும், அது இறங்கி போங்கறான்ல. ஏன் அப்படி சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு பெரிய பதவி ஒண்ணு இருக்கவா இது? உலகமே போற்றத்தக்கவர்களாக இருந்தோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களை விட ஒரு உயர்ந்த பதவியை யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். உலகமே அவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கு. இப்ப இருக்குது, அப்ப இருந்துச்சு, அப்படி ஒரு காலகட்டம் வந்துச்சு. அப்படி வரும்பொழுது மனுஷனுக்கு என்ன வேற ஏற்படும் சொன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய தலைவர், சாதாரண ஒரு 100-150 பேர் தலைவராக இருந்தா கூட ஈஸியா போய் சந்திக்க முடியல. ஒரு 200 பேர் தலைவராக இருந்தாரு நீங்க, இப்படி உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு, முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினாரா அப்படிம்பாரு. ஒரு 10-20 பேர் தலைவரா இருக்கு. அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்துடுது மனுஷன். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான், வஃபில் ஜனாஹக லிமனித்தபாக மினல் முஃமினீன், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக உம்முடைய ரெக்கைகளை தாழ்த்து நபியே. நான் ஒரு நபி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா, அப்ப எனக்கு எவ்வளவு பதவி எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமான்னு சொல்லிடாதங்கிறான். நபிகள் பெருமானன் அப்படி நினைச்சு கூட பார்க்கல, அது வேற சமாச்சாரம். நபிகள் பெருமானன் நினைச்சு கூட அதை பார்க்கல. ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, என் தூதருக்கு ஒருவர் பெருமையாக இருக்கலாம் என்ற தகுதி இருந்தா தூதருக்கு இருக்கு. அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு துன்பங்கள் பட்டு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கிய தலைவர் நபிகள் பெருமானார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மேன்மையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட இப்படி சொல்வதற்கு தகுதி இல்லை. வலா தம்ஷி ஃபில்லாலி மரஹா இன்னக லன் தஹல்கல் அர்ல வலன் தப்லகல் ஜிபால தூலா அப்படிங்கறான். நபியே, நீர் பெருமையாக பூமியிலே நடக்காதீர், நீ ஒன்னும் பூமியை கிழிச்சிட முடியாது. வார்த்தை எப்படி போடுறான் பாருங்க. அல்ல, நீர் ஒன்னும் பூமியை கிழிச்சிருவீரோ, பூமியின் மலையின் உச்சி அளவுக்கு பூமியை குறைஞ்சு உள்ள போயிருவீரோ அல்ல கேட்கிறான். எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை பேச கேட்கிறான்? நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும், யாரெல்லாம் ஆணவமா பெருமையா பேசுறோம் நினைச்சுக்கணும், நீ எம்மாத்திரண்டான அவனவனை பார்த்து அல்லா கேட்கணும் இருக்கும். நம்மளெல்லாம் பார்த்து இவ்வளவு காரமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடுமையா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் ذرة மின் கிப்ரி, அணு அளவு ஒருவனுக்கு உள்ளத்தில் பெருமை இருக்குமானால் அவன் சுவர்க்கத்தை எட்டி பார்க்க முடியாதுங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வகையில நம்ம பெருமையா இருக்கோம், எத்தனை வகையில பெருமை பேசுறோம். அதாவது பிகைரி ஹக்கின் ஒரு இடத்துல சொல்லி காட்ட பாருங்க, முறை இல்லாமல் பெருமை அடையக்கூடியவர்கள், முறை இல்லாத பெருமை நம்மளே அடைவோம். நம்மளால கிடைச்சிருக்காது ஒரு செயல், ஒரு வெற்றி, அதை பெருமை கொள்வதே தப்பு. என்னால ஒரு வெற்றி கிடைக்குது, என்னால ஒரு லாபம் கிடைக்கும், அதிலேயே நான் பெருமை கொள்ள முடியாதுங்கிற போது எனக்கு அதுல பெரிய சம்பந்தமே இருக்காது. அதுல நாம எவ்வளவு பெருமை அடையில பாக்கிறோம். ஒரு பஸ்ல நீங்க போறீங்கன்னு வைங்களேன், பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, இன்னொரு பஸ் வந்துட்டு இருக்குது, அந்த பஸ்ஸை விட நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா பஸ் அது முந்தி போகுதுன்னு வைங்க, என்ன செய்யணும்? நம்ம உட்கார்ந்து பஸ் முந்திக்கிட்டு போவோம், இன்னொரு பஸ் பிந்திரும், உள்ள உட்கார்ந்துருக்க நம்ம சட்டையத்தி அந்த டிரைவரை அவனுக்கு கோவம் வரும். பார்க்கலாம், நம்ம நாட்டில் பார்க்கலாம். இதை எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இவன் பெருமை அடைவதற்கு ஏதாவது யோக்கியதை இருக்கா நான் கேட்கிறேன். ஒரு டிரைவர் பெருமை அடைஞ்சு அடுத்த அவன் தானே ஓட்டுறான், அவனோட நான் சூப்பரா ஓட்டுனேன், அதே தப்புக்குது இஸ்லாம்.
ஓட்டக்கூடியவனே இவனை விட நான் சூப்பரா ஓட்டுறேன்னு பெருமை அடைய முடியாதுங்குது. சம்பந்தமே இல்லாத பெருமை, யோக்கியதை இல்லாத பெருமைங்கிறான். அந்த பெருமையை நம்ம கண்கூட பல இடத்துல பார்க்கிறோம். மக்களுக்காக கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கும். உதாரணமா நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கேன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம ரவுண்ட்ல ஒரு பதவி, நான் ஒரு பெரிய பொதுச் செயலாளர், முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்படி நான் இருந்தேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கு இந்தியாவில் மதிப்பு? மொத்த முஸ்லீம்களே என்ன ஏத்துக்கிறாங்க அப்படி வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு இங்க ஆயிரக்கணக்கான ஓட்டருக்கு அது வேற சமாச்சாரம். மொத்த முஸ்லீம்களும் என்னை மிகப்பெரிய பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய அதிகாரி எனக்கு சல்யூட் அடிப்பான். சார் வாங்க, சார் வாங்க, போற வரவங்க எனக்கு சல்யூட் அடிப்பான். இதுல நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கிற சல்யூட் நான் நினைக்கிறேன். இது எனக்கு கிடைக்கிற சல்யூட்டா? எனக்கு கிடைக்கிற சல்யூட் கிடையாது. என் பின்னால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சல்யூட். அப்ப எனக்கு அதுல கோடியில 1% தான் என்னுடைய உழைப்பு. அதுல எனக்கு அது கிடைச்சது. இப்ப என்ன நினைக்கணும், நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கிற சல்யூட்னு தன்னை மறந்துடுறேன். தன்னை மறக்கும் பொழுது இவனுக்கு என்ன ஏற்படுதுன்னு சொன்னா ஆணவம் தலைக்கு ஏறுது. நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ரம்துன் நாஸ் பதருல் ஹக். இந்த பெருமை ஏற ஏற பொய்யை பேச ஆரம்பிக்கிறான், மக்களை அலட்சியம் செய்கிறான். இது இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன். இந்த மாதிரி மென்டாலிட்டி வந்தா இந்த மாதிரி இருக்கா இல்லையா? பொய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்? தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில பொய்களை பேச ஆரம்பிச்சிருவான். கண்கூட பார்த்தது. சேர்ல போய் உட்கார்ந்துருக்காரு ஒரு சகோதரர், ஒரு ரூம்ல ஒரு சேர் கிடக்கும்லங்க, சேர்ல உட்கார்ந்துருக்காரு. நீங்க என்ன பொதுச் செயலாளர் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. கண்கூட பார்த்தது. இந்த மாதிரி மக்களை அலட்சியப்படுத்தி தனக்கு ஒரு பெருமை வேண்டும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மனிதனை அலட்சியப்படுத்தி பொய்களை சொல்ல ஆரம்பித்து எவர்களுக்கு ஆணவம் தலைக்கேறி விடுகிறதோ அவன் சூனத்தின் வாயிலை கூட அடைய முடியாது. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்க்க முடியாதா சொர்க்கத்தை? நீ என்ன ஆணவமா? தான் தாய் தகப்பனை வெறுத்து தௌஹீதுக்கு வந்தான். தாய் தகப்ப மறுத்தாலும் எனக்கு பெற்றோர் முக்கியம் இல்லை, கொள்கைதான் முக்கியம். அண்ணன் தம்பி எனக்கு முக்கியம் இல்ல, கொள்கை முக்கியம் வந்தான். ஊட்ட விட்டு அடிச்சான், ஊரை விட்டு துரத்தான், வீட்டை விட்டு அடிச்சான். அந்த மாதிரி தௌஹீதுக்கு வந்தான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு. அவன் இந்த பொறுப்பு கிடைச்சவன கொள்கை விடுறாங்க பதவிக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த பெற்ற பிள்ளையை விட, பெற்றோரை விட, அண்ணன் தம்பியை விட, எதை விட இவனுடைய மண்டக்கரமும் பதவியும் இவனுக்கு பெருசா தெரியுது. ஜாக்கிரதா இருக்கணும் இந்த விஷயத்துல. இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல கடுமையாக சாடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்றதுக்கு முன்னால ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஹுனைன் போர்க்களம், ஹுனைன் போர்க்களம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்கல்ல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின். பல போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். சஹாபாக்கள் சொல்றான் பாருங்க. எந்த ஒரு மனுஷனையும் சில நேரங்கள் ஒரு சில வினாடி அப்படி ஆட்டி படைக்குது பாருங்க. அந்த ஆணவம், அந்த பெருமை நொடிப்பொழுது. நம்மளுக்கு வருஷால முழுக்க இருக்கும், சஹாபாக்களுக்கு நொடிப்பொழுது ஆட்டி படைச்சிடும். அதை சுட்டி காட்டிடுவான் அல்ல. எந்த மண்டக்கரமா இருந்தாலும் அல்ல விட மாட்டேன். ஏன்னா அல் கிப்ரியா ஒரு இதாயி, பெருமை என்பது என்னுடைய ஆடையடாங்கிறான்ல. ஏன் ஆடைடா அது? நான் போடுற வேஷ்டி. உதாரணத்துக்கு சொல்றது அப்படி. பெருமை என்பது என்னுடையது, இதை போய் அடுத்தவன் தொடக்கூடாதுங்க. எப்படி நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் என்னை சார்ந்ததோ, வறுமையை போக்கும் ஆற்றல் என்னை சார்ந்ததோ, மழையை இறக்கிறது, வானத்தை படைக்கிறது, படைச்சதை அழிக்கிறது என்னை சார்ந்ததோ, அதுபோல தற்பெருமை கொள்வது, ஆணவம் கொள்வது, அகம்பாவமாக இருப்பது என்னுடைய ஸ்டைல். நான் தான் செய்யலாம். அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கு. நான் அகம்பாவமா பேசினா அந்த யோக்கியதை எனக்கு இருக்கு. உனக்கு என்ன இருக்குன்னு கேட்கலாம். நீ அகம்பாவம் பேசுறதுக்கு உன்ட்ட என்ன இருக்கு? நீ அப்படி என்ன உன்ட்ட வந்துடுச்சு? நீ மூத்தா போற ஒண்ணு தானே, நீ நாசமா போற ஒரு ஆளு தானே. நீ பெருமையா பேசல, உனக்கு என்ன யோக்கியதைன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். இப்படி ஒரு வார்த்தையை எஃபெக்டாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான். லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின். பல போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி இருக்கிறான். இவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு. யௌம ஹுனைன், குறிப்பாக ஹுனைன் போர்க்களம் அல்லாஹ் சொல்றான். குறிப்பாக ஹுனைன் போர்க்களத்திலும் அல்லாஹ் உதவினான். என்ன அது என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றான் அல்லாஹ். இது ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது அப்படிங்கிறான் சஹாபாக்கள். அப்படியே வார்த்தை எஃபெக்ட் பாருங்க. எவ்வளவு நம்ம சொல்லுவோமா சஹாபாக்களுக்கு மமதை நம்ம சொல்லிட முடியாது. சஹாபாக்களுக்கு பெருமை நம்ம வாயில வராதுங்க. ஏன்னா சஹாபாக்களை பத்தி எவ்வளவோ படிச்சிருக்கிறோமே. அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய துன்பங்கள், நொம்பலப்பட்டது, நோவினைப்பட்டது, அறுத்து பொசுக்கப்பட்டது, சுடுமணையில் போட்டு நாசமாக்கப்பட்டது, இருகூறாக கிழிக்கப்பட்டது, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி அவங்களுக்கு இருந்திருக்கும் நம்ம நினைப்போம். பல தியாகங்களை செய்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சொல்றான்,
உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியதுங்கிறான் குர்ஆன்ல. அதாவது 9வது அத்தியாயம் 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தர்க்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமரிக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும். ஏன்னா பத்ர் போர்க்களம் பயம், பீதி. அது நம்ம 300 பேர் தானே இருக்கிறோம். என்ன ஆப்பாம தெரியலையே, யா அல்லாஹ் நீதாப்பா காப்பாத்தணும், இல்லன்னா நாங்க அழிஞ்சிட்டோம்னு சொன்னா ஒன்னு அல்லான்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு பீதி. கூட்டம் கம்மியா இருக்கும்போது அல்லாஹ்வை கேட்டாங்க, யா அல்லாஹ் நீதாப்பா, உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லப்பா. அல்லாஹ் மறக்கல சஹாபாக்கள். அல்லாஹ் அந்த பத்ர் போர்க்களத்துல பெரும் உதவி செய்தான். அந்த மேட்டர் நமக்கு தெரியும். கூட்டத்தை பார்த்த உடனே அல்லாஹ் மறந்துட்டாங்க. இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், வந்துருவானா? வருது பாருங்க மனுஷன். அப்பவும் இந்த யாழ்ல என்ன கூட்டம் படைச்சவன் தான் அப்படி சொல்லியிருக்கணும் சஹாபாக்கள். அதனால இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை சொல்ற காரணம் என்ன? சஹாபாக்கள் அந்த கூட்டத்தை கூட்டமெல்லாம் 2வதுப்பா. எவனுமே இல்லாட்டாலும் அல்லாஹ் உதவி. 1,00,000 பேர் இருந்தாலும் சரி அல்லாஹ் உதவி காட்ட முடியாது. அந்த நம்பிக்கை வேணுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது. ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும். உங்கள் கூட்டம் உங்களுக்கு மமதையை, நம்மளை எவன்டா மிஞ்ச முடியும் என்ற ஆணவத்தை ஏற்படுத்தியது. பலம் துகுனியான்கும் செய்யா, அதை வச்சு உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. கூட்டத்தை வச்சு எப்படிப்பட்ட வார்த்தைங்கிறது இது வந்தா நம்மளுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோம் நம்ம நினைக்கிறோமே, எவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படி சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அது வேற சமாச்சாரம். கூட்டம் ஹக்கின்பால் வர்றாங்கன்னு சந்தோஷப்படலாம். இதை வச்சு ஒன்னு நினைக்க ஈமான் பிறகுதான் அது ஞாபகம் வச்சுக்க. படைச்சவன் இருக்கான், கூட்டமே இல்லாட்டும் அல்ல காட்டியிருக்கானா இல்லையாங்க? நீங்க லட்சக்கணக்கான பேர் போய் பாபர் மசூதியை கட்டிட முடியுமா? ஒரு பாடியை வச்சுக்கிட்டு அல்லாஹ் பைத்துல் மக்ஸதை கட்டினான்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நான் சொல்லி காட்டேன்ல. ஒரு பாடி, டெத் பாடி, அது மையத் ஆயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மையத் ஆயிட்டாங்க. ஒரு உயிர் கூட இல்ல. ஒரு டெத் பாடியை வச்சுக்கிட்டு அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கட்டினா நம்ம 1,00,000 பேர் இருந்து கூட பாபர் மசூதியை கட்ட முடியலையே, இடிக்கிறத தடுக்க முடியலையே. யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி நீ ஆணவமா பேச முடியும்? நான் தானுங்க. நீ எதை வச்சு பெருசா சாதிச்சுட்டேங்கிற? அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக ஒரு அநியாயத்தை எதிர்த்து சத்தம் போட்ட மறுமையில் இதுக்கு நண்பருக்கு அதுக்குத்தான் நீ செய்யலாமே ஒழிய நான் நடத்தி காட்டுவேன். ஆணவாக ஈமான உணர்வை காட்டு. படைச்சவனுக்காக நிக்கிறேன். என் படைச்சவன் சொல்றான்னு கேட்கிறேன். அக்கிரமத்தை அல்லாஹ் கட்டி கேட்க சொல்றேன், அதனால நான் கேட்கிறேன். கூட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கூட்டங்கிறது 2ஆம் பட்சம். அதுக்காக அல்லாஹ் பார்த்துக்கலாம் விடவும் கூடாது. போகணும்ல. ஒவ்வொரு போர்க்களத்துக்கும் அல்லாத உதவினாலும் வாங்கன்னு ரசூல் அழைச்சாங்க, போங்க உன்னால ஏண்டதை செய் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நாம செய்யணும். ஆனால் இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு இதுதான் தஞ்சை கூட்டம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தஞ்சையில் ஏற்பட்ட கூட்டம் என்ன ஆச்சு? ஆணவம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய கூட்டமா நம்ம அல்லாஹ் மறந்துட்டாங்க. இந்த முசீபத்துக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? தஞ்சையில கூட்டத்தை பார்த்து அதிகாரிகள் அரண்டு போனான். அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை யாரெல்லாம் நீ காப்பாத்துறப்பேன்னு அல்லாட்ட முழுமையா ஒப்படைச்சிருந்தான்னு வைங்க, கிளீனா இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்க எவன்டா நம்மள என்ன செய்யணும்? சின்னாவண்ணம் ஆயிடுச்சு. ஹுனைன் போர்க்களத்தை பாரு. பலம் துகுனியானுக்கும் அல்லாஹ் செய்யா, பலம் துகுனியானுக்கும் செய்ய. அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியவில்லை உங்களால்.
வல்லாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், பூமி உங்களுக்கு சுருங்கி விட்டது, தோத்துட்டீங்கிற மாதிரி போறான். விசாலமா இருக்கக்கூடிய பூமி, அந்த விசாலமான மனசு எல்லாம் அல்லாஹ் விட்டு போய் சுருங்கிட்டான் மனசன். மூஞ்சியான சுருங்கி போய் இருக்குங்கிறவங்கள தோல்வியை போய் உள்ளங்க காஞ்சி போய் கிடக்குங்கிறவங்கள அந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் சொல்றான். ஜாக்கிரத, இந்த ஆணவம் வேண்டாம், அகம்பா வேண்டாம், அல்லாஹ் காப்பாத்தனுங்க. நம்ம அறியாம வருது, வேணும்னு வருதோ மறைஞ்சு வருதோ மறந்து வருதோ, படைச்ச ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கவனிச்சான்னு வைங்க, என்ன அவன் யோசிச்சு பாருங்க. விசாலமா இருக்கக்கூடிய பூமி, அந்த விசாலமான மனசு எல்லாம் அல்லாஹ் விட்டு போய் சுருங்கிட்டான் மனசன். மூஞ்சியான சுருங்கி போய் இருக்குங்கிறவங்கள தோல்வியை போய் உள்ளங்க காஞ்சி போய் கிடக்குங்கிறவங்கள அந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் சொல்றான். ஜாக்கிரத, இந்த ஆணவம் வேண்டாம், அகம்பா வேண்டாம், அல்லாஹ் காப்பாத்தனுங்க. நம்ம அறியாம வருது, வேணும்னு வருதோ மறைஞ்சு வருதோ மறந்து வருதோ, படைச்ச ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கவனிச்சான்னு வைங்க, என்ன அவன் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களுக்கு இந்த ஆணவம் நம்மளுக்கு வரலாமா? எஜிரிமா இஸ்லாம் நேர்மையை சொல்ற மாதிரி உலகத்துல எந்த மதம் நேர்மையை சொல்ல முடியாதுங்க. இஸ்லாம் நேர்மையை சொல்லுது இல்ல, அது சொல்ற மாதிரி உலகத்துல எந்த மதம் மார்க்கவும் சொல்ல முடியாது. அது சேம்பிளா நான் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. வலா எஜிரிமன்னக்கும் ஷனான கௌமின் அன் சத்துக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம் அன் தஅதது, ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம், பதவிக்கு மட்டும் சொல்லல, அல்ல மொத்த சமுதாயத்துக்கு தனிநபரா நீ இருக்கலாம், ஒரு குழுவா நீ இருக்கலாம், ஒரு இயக்கமா இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டின் தலைவனாக அரசனாக அரசாக நீ இருக்கலாம். அல்ல சொல்றான் பொதுவா ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம். என்ன கோபம் இருந்துச்சு தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வராமல் தடுத்தார்களே, காபத்துல்லா கூட விட மாட்டேன்டான் மக்கத்து காபீர். ரசூலுல்லாஹ் பல தடவை முயற்சி பண்ணும், நாங்க ஹஜ் செஞ்சுட்டு போயிடுறேன்டா, உன் கையில இருந்து தொலையிட்டோம், ஹஜ்ஜுக்காக எங்களை விட மாட்டேன்ட்டான். ஹஜ்ஜுக்கு விடல சஹாபாக்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு கடுப்பு இருக்கும் அது. நம்ம பள்ளிவாசல நம்மளை தடுத்தானா கோபமா வராதா? வருது இல்ல நம்மளுக்கு. யாருடைய பள்ளி? அல்லாஹ்வுடைய பள்ளி. அதுல அல்லாஹ் வணங்குறதுக்கு நான் போறேன், எனக்கு உரிமை கூட, உன்னைத்தான் நான் தடுக்கணும். உனக்கு நீ யாரா யோக்கியதை அல்லாஹ்வுடைய பள்ளியை சொல்றதுக்கு? நீ உன் பள்ளி யாரா நம்ம கேட்கணும். அவன் என்ன செய்யறான்? நம்மளை தடுக்கிறான். இது தார்மீக உரிமை, நம்மளுக்கு கோபம் வரும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுத்தார்கள், பள்ளி காபத்துல்லாஹ் வராத அப்படின்னு தடுத்தான் மக்கத்து காவிர்கள். தடுத்த பிறகு நபிகள் பெருமானார் பின்னால் பல போர்க்களங்கள் கண்டு வெற்றி கொண்டு அந்த மக்காவின் தலைவரானார். அது நீண்ட வரலாறு, அப்புறம் பேசுவோம். அது அப்படி வந்த பிறகு என்ன வரும்? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்சியின் கீழே பெருமானாரை தடுத்தவனும் இருக்கான், பல பேர் இருப்பான். அவனும் தன்னுடைய கேச ரசூலாட கொண்டு வருவான். இத நீங்க ஒரு கற்பனை யுகமாக ஒரு படம் போட்டு கண்ணுக்கு முன்னால படம் போட்டு பார்க்கணும். இப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு குழு வரும், ஒரு கூட்டம் வருது. அது 4 பேர் ஒரு கேஸ கொண்டு வர்றான். முகமதே, அது அரசரே அப்படின்னு வச்சுக்கணுமோ, நீங்க நாட்டு அரசரா இருக்கீங்க, இவனுக்கு எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு, இந்த கேஸ என்னன்னு கவனிங்க. நம்ம என்ன செய்வோம்? வாதி பிரதிவாதி வந்துட்டான். தனக்கு வேண்டப்பட்டவர்களை காப்பாற்றுவது, தனக்கு வேண்டப்படாதவர்கள் தவறு செய்யாவிட்டாலும் தூக்கி உள்ளே போடுவது நடக்குதா இல்ல உலகத்துல? இத சொல்றான் அல்ல. உங்களுக்கு ஒரு கூட்டத்தின் மீது ஒரு கோபம் இருக்கும். என்ன கோபம்? சாதாரண கோபம். அது மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ்க்குள்ள வர விட மாட்டேன்ட்டான். அப்ப எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும் அது. அவன் மாதிரி ஒரு குரூப் ஒரு கேஸ் வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப ரசூலுக்கு எப்படி கோபம் போகும்? சஹாபாக்களுக்கு சரியா மாட்டிட்டான், இவன் தான் யார ரசூல் நம்மள ஹஜ்ஜுக்கு வர விடாம தடுத்தான், இப்போ அப்படி நினைக்கும்ல. அந்த கோபம், அந்த கேஸில் நியாயத்தை விட்டு உன்னை தடுக்க வேண்டாம். எந்த கேஸ் உன்ட்ட வந்துச்சு அதுல எவன்ட்டு நியாயம் இருக்குன்னு பாருங்க இஸ்லாம். இன்னொரு வசனமே அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனான கோபினால அல்லாஹ் தாதிரு யஅதிலு, ஒருவர் மீது இருக்கக்கூடிய கோபம் உங்களை நியாயத்தை விட்டும் பிறழச் செய்ய வேண்டாம், அசைக்க வேண்டாம், ஆட்டிவிட வேண்டாம். நம்ம இயற்கையில அப்படிதான் வரும். ஒரு 1000 ரூபாய் திருடிட்டான், கை நோவ மாட்டிட்டான், அவனை அடிச்சு போடுவோம். திருப்பி மறுநாள் வந்துட்டு போறான், ஒரு 500 ரூபாய் திருட்டு போச்சு, என்ன செய்வோம்? நேற்று எடுத்தாலும் அந்த பையில பிடிமோ கூடாதுங்கிறாங்க. இதுக்கு சான்று இருக்கா? இதுக்கு சாட்சி இருக்கா? எவ்வளவு நேர்மையை சொல்லுது. ஒரு சாதாரண செயலாளர் பொருளான்னு வந்தவன தனக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு பேச்சு, தான் நண்பனுக்கு ஒரு பேச்சு, தனக்கு சால்ரா போடுறவனுக்கு ஒரு பேச்சு, தன் அமீர் தலைவர் பொதுச்சாளர் அதிகமா சொல்றானோ அவன் தான் தனக்கு கீழே இருக்கன்னு நினைக்கிறையா? இல்லன்னு சொல்ல முடியாது. பல இடத்துல பாக்குறோம். இதை அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கொள்கையே நம்முடைய இயக்கத்தை மோசம் நம்ம சொல்ல வரல. அப்படி முடிவு பண்ணீங்கன்னா நீங்க செய்யறது தப்பு. எல்லா இயக்கத்திலும் 2 திருடன் 4 திருடன் இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம களை எடுக்க பாடுபடுறோம். முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கு மேல களை எடுக்க அல்லாட்ட கேளு, யா அல்லாஹ் எந்த இயக்கம் எந்த கூட்டம் கரெக்டோ,
இருக்கிற எது கரெக்டா இருக்கும் உனக்கு தெரியும். ஆள்லாம் அந்த கூட்டத்தை என்ன சேர்த்துரு, எவன் ஃப்ராட் அவனை இல்லாம ஆக்கி போடு, அல்லாஹ்ட்ட கேளு. அது செய்யலாம்ல. சில பேர் கேட்பாங்க, எவனை நம்புறது? உங்கள்ட்ட கேட்டா அவன் மோசங்கிறீங்க, அவன்கிட்ட கேட்டா இவன் மோசங்கிறிய, அது வேண்டாம், அல்லாஹ்ட்ட கேளு. எவன் ஃப்ராட் அவனை இல்லாம ஆக்கி போடான்னு அல்லாஹ்ட்ட கேளு. எவன் கரெக்டா அவனோட நான் சேர்ந்து செய்யற மாதிரி செய்யலான்னு கேளு. நல்லவன் கெட்ட எல்லா சகாபாக்களுக்கு நல்ல கெட்டவர்கள் இருந்தாங்க. களை எடுக்க முடிகிற அளவுக்கு தான் முடியும். ஆனா நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஃப்ராட் களை எடுக்க முயற்சி பண்ணுவோம், அதுக்கு மேல நல்லா இருக்கான், அதைத்தான் நம்ம செய்யணும். இதை கற்பனை சில பேர் எல்லாரும் மோசம். சில பேர் போய் கேட்டா யாரு எல்லா பேரும் என்ன எதையும் மோசமா. இந்த மாதிரி ஆட்கள் நீங்க திருப்தியே கொள்ள முடியாது. திண்ணை வெத்து பேச்சாளர்கள் இவங்கலாம் சும்மா திண்ணையில உட்காந்து ஏத்த பேசுவான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி சாவான். வேற எவன்டா சரி அதுவும் சொல்ல தெரியாது. இதெல்லாம் சொல்ல இப்படி எல்லாம் இருக்கானுவோ. நாம் எதை கவனிக்கணும்னு சொன்னா நேர்மை, ஹக்கு, உண்மை. என்னுடைய எதிரியாக இருந்தாலும் எந்த சமாச்சாரம் வந்து இதுல இவன் கரெக்டா இருக்கானா இல்லையா, இதுல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதற்கு சான்று இருக்கா இல்லையா. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சதஹரிசுனா அலல் அமாரா, நீங்கள் அரசு பொறுப்பில் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், பதவி வேணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு பதவி இருந்தா நல்லதானே. சில பேர் மறைமுகமா சொல்லுவாங்க, நான் பதவி வாண்டான்னு தான் சொல்லுவேன், நீங்க நாலஞ்சு எப்படியா கையை உயர்த்தி என்ன எப்படியா கொண்டு வந்துடணும் அப்படி. முசீபத்தியா பதவி, முசீபத்தியா வச்சுக்க, சோதனை. பதவி என்பது ஒரு சோதனை. ஏன்னா மறுமையில எனக்கு கொஸ்டின் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் கொஸ்டின் இருக்கல, கேள்வி இருக்கல. என்ன பத்தி கேட்பான், என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பான், என் புள்ளவட்டை பத்தி கேட்பான், அதை எப்படி வச்சிருந்தா தொழுதியா நம்ம வச்சா, நிறைய கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பிறகு இந்த முசீபத்து கேள்வி எக்ஸ்ட்ரா எனக்கு வருது. பதவி உனக்கு எக்ஸ்ட்ரா, உனக்கு செயலாளராக இருந்திய, பொருளாளராக இருந்திய, இது எக்ஸ்ட்ரா கேள்வி எனக்கு கேட்காது. நான் கேட்கிறேன், ஒரு கஸ்டம்ஸுக்கு நீங்க போறீங்க, உங்க பொருளை கொண்டு வரதுக்கே குறைவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு தாயமா எனக்கே நிறைய கேள்வி இருக்கு, இதுக்கே நான் பதில் சொல்லி எப்படா வெளியே போகணும் முடிச்சிட்டு இருக்கேன், ஏன்டா அதெல்லாம் தர போடாம்பில ஏன் சொல்ற, இது எக்ஸ்ட்ரா. முடிஞ்ச அளவு கேள்வி இல்லாமத்தான் பாப்பான் மனுஷன். எனக்கு எதுக்கு குடைச்சல் வேணும், எனக்கு எதுக்கு நான் தொல்லைன்னு நீ நினைப்ப. உலகத்துல மறுமையில தொல்லையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கும் சதஹரிசுனா அலல் இமாரா, நீங்கள் இந்த பதவியை விரும்புகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், ஏதாவது ஒரு பதவி வேணும், பொறுப்பு வேணும்னு நினைக்கிறீங்க. பஸ் தக்குன நதாமத்தன் யௌமல் கியாமா, மறுமையில் துக்கப்படுவீர்கள். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எஃபெக்ட் வார்த்தை. அப்படி சஹாபாக்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. சஹாபாக்கள் பட்ட ஆசைக்கு போடுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பதவி, என்ன பதவியில் என்ன சிறப்பு நீங்க நினைக்கிறீங்க. இவன் என்ன நினைக்கிறான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானை விட பதவி பெருசுன்னு நினைக்கான். அதனால அப்துல்லான்னு கூப்பிடுறதை விட தலைவரைன்னு கூப்பிடுங்கிறான். அதனால அப்துல் ரஹ்மான் பேர் வச்சா கூட செயலாளரை கூப்பிடுங்கிறான், அமீர்னு கூப்பிடுங்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், உன்னை ஈமான விடவாட உனக்கு மத்தவை பெருசா போச்சுன்னு கேட்கலாம். இதை விட ஒரு உயர்ந்தது இருக்கா, அது ஒரு பாக்கியம் நிறைஞ்சது இருக்கா, அதுக்கு ஈக்குவலா பதவியை கொண்டு அதுக்கு மேல கொண்டு வந்துடுறான். அதுக்கு மேல என்ன செஞ்சிடறான், ஒரு ஈமான் கொண்ட சகோதரன் அலட்சியமா நினைக்கிறான். ஒரு எம்பி வந்து எஞ்சி நிக்கிறான், ஒரு எம்எல்ஏ வந்து எஞ்சி நிக்கிறான். உன் கூட உன் காலு கீழே கிடந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு போஸ்டர் வெட்டி பெரிய பெரிய பல இடங்களில் போய் பசையை தேய்ச்சி ஒட்டிருப்பான், லோலோன அலைஞ்சிருப்பான் வருஷ கணக்குல. இத மாதிரி 1000 பேர் செஞ்சனாலதான் நீ பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்க. இத மாதிரி லட்சம் பேர் தான் பணத்தை கொண்டு வந்து போடுறதுனாலதான் நீ தலைவராக இருந்துட்டு இருக்கிற. அவன்கிட்ட சேர்த்து அரவணைச்சு, இது எனக்கு கிடைச்ச பெருமை இல்லப்பா, எல்லாருக்கும் கிடைச்சது, கோடியில ஒண்ணு எனக்கு, முழுக்க முழுக்க எனக்கு இல்ல, இந்த புகழ்ச்சி எனக்கல்ல, மொத்த சமுதாயத்துக்கு, இந்த மொத்த சமுதாயத்திற்கு அந்த உணர்வை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு அப்படின்னு சொல்றதை விட்டு போட்டு என்ன நினைக்கிறான், ஒரு பள்ளிவாசல் தலைவர்னா பதவி பெருசா நினைக்கான். அந்த பள்ளிவாசல தொழக்கூட ஆள் வராது. பள்ளிவாசல் தொழ, நாங்க ஒரு திருநெல்வேலியில ஒரு கிராமம், சின்ன குக்கிராமம், அங்க போயிருக்கோம். ஒரு 20-15 வருஷம் இருக்கும். தப்லீக்ல நான் போன அந்த நேரத்தில் தப்லீக் போகும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பள்ளிவாசல சத்தங்க, பாங்க சத்தம் கேட்கு. அங்க மைக் கிடையாது, சின்ன ஊர் தானே, எங்கெல்லாம் பாங்க சத்தம் கேட்குன்னு பள்ளிவாசலை சுத்தி சுத்தி பாக்குறோம். பள்ளிவாசல சின்ன பள்ளி தான், உள்ள போய் பார்த்தா மூலையில மோயின படுத்துட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பாங்க சொல்றாரு. என்ன பாவா இப்படி படுத்துக்கிட்டு பாங்க சொல்றிய, இங்க படுத்துக்கிட்டு சொன்னா உண்டுகிட்டு சொன்னா ஒருவே வர மாட்டாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு. அப்புறம் யார் அந்த பள்ளிவாசல் தலைவர் அப்படின்னு போய் பார்த்தா அவரு, நான் தான் பள்ளிவாசல் தலைவரா இருக்கேன், அந்த பள்ளி எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த தலைவரா இருக்கேன், நான் தான் செய்யற. பள்ளிவாசலுக்கு தொலை வராதவன், தொழுகை இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது சொல்லுவாங்கல்ல, மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்காதவர்கள்.
இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத் வ ஆத்தஸ் ஸகாத் பலம் யக்ஷ இல்லல்லாஹ். பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்க வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் எதற்கும் அஞ்சானஞ்சமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ₹150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ₹120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ் தவிர எவனுக்கும் பயப்படக்கூடாது. எவன்டா எம்பி, எவன் எம்எல்ஏ? படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நான் பள்ளியில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், அதை நான் நிர்வகிச்சிட்டு இருக்கேன். நீ யாரோ வந்து கேட்கணும், தைரியமா பேசணும். அதிகாரி கும்பிடு போடுறான், வாங்கய்யா வாங்க சாருங்க. இவன் கூட இருக்கிறானே பாடா நான் தலைவர் தான். யாரை மதிக்கணுமோ அவனை மதிக்காம, யாரை கை கோக்கணுமோ அவனை கோக்காம, ஒரு சின்ன பள்ளிவாசலுக்கு தலைவராக இருந்துட்டு இவன் பேசுற பேச்சு ஆணும், ஒரு கூட்டத்துக்கு செயலாளர் இருந்துட்டு இவன் பேசுற பேச்சு என்ன பதவிங்க? நம்ம பதவி தோட்டின்னு நினைச்சுக்கிடுங்க. அவரவர் யாராவது செயலாளரா பொருளாளரா ஒரு தலைமையில பொறுப்புல இருந்தீங்கன்னா தோட்டியா அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான். தோட்டியா நான் இல்லன்னா என் அப்பனை கொண்டு வருவான், நான் இல்லாட்ட மையத்தை வச்சு அல்ல வண்டி ஓட்டிடுவான். மையத்து போதும் அவனுக்கு, அவன் நினைச்சானா எதையும் செய்வான். ரப்புல் ஆலமீன் என்னை தோட்டியாக தேர்ந்தெடுத்த ரப்புக்கு புகழ் அனைத்தும் சொல்லு. என்ன வேலை வாங்க சேர்ந்திருக்கான் அல்லாஹ் தஆலா. இதுல பெருமைக்கு என்ன இருக்கு? இதுல பெருமைக்கு ஒண்ணுமில்ல, ஈமான் தான் ஃபர்ஸ்ட்ங்கனால. அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ், அல்லாஹ் கேட்கிறான், அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறார்களே, இந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்ட கூடிய ஒரு ட்ரஸ்டி குழுன்னு அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப கூட நீங்க பார்க்கலாம், ஹாதிமுல் ஹரமைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த காபத்துல்லாவுடைய வாசல்ல போய் இந்த காபத்துல்லாவுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் யாருன்னா இந்த நாட்டு மன்னர்னு அதுல போட்டிருப்பான். அதுல அத பெருமைன்னு நினைக்கிறான் மனுஷன். அதனால அந்த பேரை கூட தங்கத்துல போட்டிருப்பாங்க. காபத்துல்லாவில் தங்கத்துல இருக்கும். எவ்வளவு அகம்பாவம் தெரியுமா? அது ஆணவமான ஒரு செயல். அது அல்லாஹ் கட்டுப்பாடு. அதை விடுங்க. அது என்னன்னு சொன்னா இவன் நினைக்கிறான் காபத்துல்லாவில் நான் தான் நிர்வகிக்கிறேன். அது ஒரு பெருமை தானே. உலகத்துக்கே பள்ளிவாசலுங்க காபா. ஒரு மூல பள்ளிவாசல் இருக்க தலைவர் இந்த தலைகளா நடக்கிறானே. மொத்த உலகத்திற்கு பள்ளிவாசல் காபத்துல்லா. பின்ன அதுக்கு தலைவரா இருக்கான லேசாவ சொல்லுவான். எப்படி இருப்பான்? அதை கேட்கறான்ல, நீ என்னடா பள்ளிவாசல் தலைவர், நீ என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு தலைவர், செயலாளர், பொருளாளருங்க பார். அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடிய நிர்வாகம். இந்த மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், தர்கா ட்ரெஸ் போடுவாங்க தெரியுமா? என்ன முசீபத்தோடு சுத்திட்டு அலைவான். நாகூர்ல இந்த ரதம்னு சொல்லி சுத்துவான்லங்க. ரதம்னு சொல்லி கப்பல் மாதிரி அது மாதிரி ஒரு மொட்டை அடிச்சு தலைப்பாலம் கட்டி விட்டுருப்பான். பாத்திருக்கீங்களா? அது ஒன்னால போய் இப்ளீஸ் தான் நிக்குவாங்க. நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ரதம்னு சுத்துவாங்க. அது பின்னால ஆயிரக்கணக்கான மக்கள், நம்ம மக்கள் போவோம், பக்தி பரவசத்தோட போவோம். அப்ப போயிருக்கிற ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷம் இருக்கும், 15-20 வருஷத்துக்கு கூட இருக்கும். மௌலிது ஓதிட்டு சங்க கிளீன் ரோட்ல நான் ஓதிட்டு இருக்கேன், மௌலிது ஓதிட்டு இருக்க காலம் அது. அப்ப அங்க போறது இந்த மாதிரி போவாங்க. பின்னால கூட்டம் கூட்டமா போவோம்ல. அப்ப பார்க்கலாம் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், இப்படிக்கு தர்கா ட்ரஸ்டின்னு போடுவோம். அது பெருமை. அது வர்றவங்களுக்கு தண்ணீர் எங்க சார்பாக நாங்க வழங்குறோம், மோர் நாங்க தான் கொடுக்கிறோம். இப்ப போடுறாங்க தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், நிறைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பெருமையா நினைச்சா செய்யறது ஒண்ணும் தப்பு இல்ல, பெருமைக்குரியது இல்ல, சந்தோஷத்துக்குரியது. நாங்க தான் அப்படின்னு வராம இதை பார்த்து 4 பேர் செய்யட்டுமே. இது மாதிரி மக்களுக்கு, அதாவது தர்காக்கு நம்ம மோர் கொடுக்க தப்பு தான். பொதுவாக பஸ் ஸ்டாண்டுகள் அங்கங்க போடுறாங்களா இல்லையா? இது மாதிரி கஷ்டமான அதாவது ரொம்ப வெயில் கால நேரத்தில் பானையில தண்ணி வைக்கிறாங்க, நம்ம செய்யத்தான் வேணும். டிஎன்டிஜி அந்த மாதிரி செஞ்சு நம்ம செய்யத்தான் செய்யறோம். பல இடங்களுக்கு அது ஒரு மக்களுக்கு நல்லா இருக்கு. எதுக்குன்னு சொன்னா மக்கள் நலன் கருதி மறுமையை நன்மையை நாடி செய்யறது. இதெல்லாம் செஞ்சுட்டு பெருமையா நினைச்சான் மக்களுக்காக.
அதாவது சிகாயத்துல் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது, இமாரத்துல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்பது. அவங்க கையில தான் இருந்துச்சு மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவை நிர்வகிச்சுக்கிட்டு அதுக்கு தண்ணீர் வழங்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில இருக்கிறான். அவன் கேட்கிறான்ல, காபத்துல்லாவில் தண்ணீர் பந்தலை அமைத்துக் கொண்டு அந்த காபத்துல்லாவை நிர்வகிக்கக்கூடிய நீங்கள் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஈமான் கொண்டவன போல ஆயிருவீங்களாடா நீங்க? எவ்வளவு அலட்சியப்படுத்துறான் பாருங்க அல்லாஹ். காபத்துல்லாவில் நீ பதவியில இருக்கனா நீ ஒரு முஸ்லீம் ஆயிட முடியுமா? இஸ்லாம் என்ன சாதாரணப்பட்டதா? ஈமான் சாதாரண விஷயமா? ஈமான் உயர்ந்ததா? நீ பதவியில எதுல இருந்தா என்னடா? காபத்துல்லாவில் பதவியில இருக்கிற ஒண்ணுமில்லன்றான்ல. என்ன காபத்துல்லா பதவி? காபத்துல்லாக்கே நீ நிர்வகிச்சுக்க, அதுக்காக ஒரு முஸ்லீம் ஆயிட முடியுமா? நீ ஈமான் வேணுங்கிறான், நம்பிக்கை வேணுங்கிறான். நம்பிக்கை வந்தா ஆணவம் இருக்கக்கூடாதுங்கிறான். நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இறை பயம் இருந்துச்சுன்னா எப்படி ஆணவம் வரும்? இறை பயமே எப்படின்னு சொன்னா நான் அடிமை, அதான் என்னுடைய அர்த்தம். அல்லாஹ் எஜமானன், நான் அடிமை. ஹர்ரு சுஜ்ஜதம் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். சுபூடைய அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா இதுல ஓதுவாங்கல்ல சூரே சஜ்தா, இந்த வசனம் வந்த உடனே எல்லாரும் மொத்தமா உழுவோம் கீழே. எனக்கு உள்றானே யாருக்கும் தெரியும். சுபுஹி எத்தனை ரகாத்துனா வெள்ளிக்கிழமைக்கு 2 ரகாத்துன்னு சொல்றவங்க உண்டு. எனக்கு உள்றானே யாருக்கும் தெரியும். சுபுஹி எத்தனை ரகாத்துனா வெள்ளிக்கிழமைக்கு 2 ரகாத்துன்னு சொல்றவங்க உண்டு. வெள்ளிக்கிழமை 2 சஜ்தா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா செய்யறோம். இப்படி சொல்ல உண்டு. எதுக்காக செய்யப்படுதுன்னா அந்த இடத்துல வருது. உண்மையான ஈமான் உள்ளவர்கள், நம்பிக்கையாளர்கள் ஆணவம் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிந்து அவனையே புகழ்வார்கள், அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே யா அல்லாஹ், நான் பெருமை இல்ல, நான் ஆணவக்காரன் அல்ல, நான் உனக்கு அடிபணிந்த ஒரு ஈமான்தார், இதோ நான் அடிபணிகிறேன் அப்படின்னு உட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வாரத்துக்கு ஒரு அப்படி செய்து காட்டுறாங்க. சுன்னத்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு ஈமான் உள்ளவனுக்கு ஆணவம் வரக்கூடாது, இருக்காது. ஈமானும் ஆணவமும் ஒண்ணு சேராது. உள்ளத்துல ஈமான் தெளிவா இருந்துச்சுன்னு ஏன் ஆணவம் வருது? அங்க ஜாக்கிரதைங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அபூதர் என்ற சஹாபி அறிவிக்கிறார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறாரு, அவர் ஒரு அப்பாவி, ரொம்ப சாஃப்டான ஆள். சில பேர் யதார்த்தமா இருப்பாங்கல்ல, எதை எப்படி தெரியாம சாதாரணமா கேட்க போடுவாங்க, ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவர் அபூதர் என்ற சஹாபி. குல்து யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தாங்களேன், என்ன ஏதாவது செயலாளர் ஆக்குங்களேன், பொருளாளர், அந்த மாதிரி ஏதாவது அமீரகத்தில் எனக்கு ஒரு வேலையை தாங்களேன், ஒரு கலெக்டர் ஆக்குங்களேன், ஒரு கலெக்டரா ஏதாவது இருக்குல்ல ஒரு பதவி, அதான் தஸ்தஅமிலுனி, ஏதாவது ஒரு பொறுப்பை எனக்கு தாங்களேன் அப்படிங்கிறார். ஈமானும் ஆணவமும் ஒண்ணு சேராது. உள்ளத்துல ஈமான் தெளிவா இருந்துச்சுன்னு ஏன் ஆணவம் வருது? அங்க ஜாக்கிரதைங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அபூதர் என்ற சஹாபி அறிவிக்கிறார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறாரு, அவர் ஒரு அப்பாவி, ரொம்ப சாஃப்டான ஆள். சில பேர் யதார்த்தமா இருப்பாங்கல்ல, எதை எப்படி தெரியாம சாதாரணமா கேட்க போடுவாங்க, ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவர் அபூதர் என்ற சஹாபி. குல்து யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தாங்களேன், என்ன ஏதாவது செயலாளர் ஆக்குங்களேன், பொருளாளர், அமீரகத்தில் எனக்கு ஒரு வேலையை தாங்களேன், ஒரு கலெக்டர் ஆக்குங்களேன், ஒரு கலெக்டரா ஏதாவது இருக்குல்ல ஒரு பதவி, அதான் தஸ்தஅமிலுனி, ஏதாவது ஒரு பொறுப்பை எனக்கு தாங்களேன் அப்படிங்கிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபூதர் இன்னி அராக லைஃபுன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதரே நான் உன்னை ரொம்ப அப்பாவியா நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். லைஃப் ரொம்ப பலகீனமான ஆள். இன்னி அராக லைஃப், நான் உன்னை ரொம்ப பலகீனமான ஆளா நினைக்கிறேன், நீ ரொம்ப அப்பாவிப்பா. இன்னி உஹிப்பு லக்க மா உஹிப்பு லி நஃப்ஸி, எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை உனக்கு விரும்புகிறேன் சொல்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்லிட்டு நீ ஒரு அப்பாவித்தனமா கேட்ட, நீ இது ஆர்வமா நீ கேட்கிற, நீ ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப மிருதுவான ஒரு ஆளு, நீ உனக்கு நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை உனக்கு விரும்புகிறேன். லா தாமுரன்ன இலாலா இஸ்னைன், 2 பேருக்கு கூட நீ தலைவரா இருக்காத அப்படின்னு நாங்க சொல்றோம். என்ன பொறுப்பு கேட்கிற? 100 பேர் 200 பேர் 1000 பேர் இந்த ஸ்டேட்டுக்கு செயலாளர் ஆக்குங்கிற, இந்த ஊருக்கே என்ன கலெக்டர் ஆக்கு நீ நினைக்கிற. 2 பேர், இந்த 2 பேருக்கு நீ தாப்பா தலைவர், இந்த 2 பேருக்கு நீ தாப்பா செயலாளர் அப்படின்னு சொன்னா கூட வாண்டான்றாங்க ரசூலுல்லாஹ். நான் அதைத்தான் எனக்கு விரும்புறேன். அல்லாஹ் என்ன அல்ல தூதரா ஆக்கிட்டதுனால வேற வழி இல்லாம என் சாலையில கிடக்கே தவிர இதை நான் விரும்பி செய்யலங்க நாங்க ரசூல் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இதுல இல்லையோ? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா சொல்றமே, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு எப்படி சொல்றாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு விரும்புவதை உனக்கு விரும்புகிறேன். இன்னஹா அமானத்துன் வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யும் வ நதாமா. இது ஒரு அமானிதம், பதவி பொறுப்புங்கிறது அமானிதம், சாதாரண சமாச்சாரம் இல்ல. மறுமையில பெரும் துன்பமாக வரும்.
இல்லாமன் அகலஹா பிஹக்கிஹா, அந்த பதவியை வச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். சாப்பிட்டா அமைதியா கட்டன் ரேட்டா பேச முடியாம வச்சிருக்க கூடாது. எனக்கு கரெக்டா பேச தெரியணும் வைங்க, நான் வச்சிருக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க அவர் அப்பாவி தானே, அவரா பணத்தை திருட்டாரு அப்படிம்பாங்க. நம்முடைய பல சகோதரர்கள் நம்ம சேர்ந்து இருக்க ஒரு மேட்டர் நான் சொல்றேன், ஆள சொல்லாம பொது பணத்தை ஒரு 50,000 கொடுத்தாரு ஒரு ஆள். ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தேன் நான் சொல்றேன். ஆள சொன்னா சான்றுகள் பிரச்சனைகள் வரும், செய்திக்காக நான் சொல்றேன். ஆள அல்ல பாத்துட்டு போறான், அது மறுபடியும் நம்மளுக்கு சான்றுகள் இல்ல, செய்தி தெரியும் நம்மளுக்கு. 50,000 கொடுத்துட்டாரு. 2-3 வருஷம் இது மாதிரி கொடுத்துட்டாரு. அவர் திங்கல, பொறுப்புல இருந்தவர் என்ன செய்யல, அந்த பணத்தை திங்கல. அவங்க கணக்கு போனானே, அவன் ஐஸ் வச்சு அவர்கிட்ட பணத்தை வாங்கிற. ஐஸ் வைக்க முடியும், நீங்க தான் தலைவரை, நீங்க தான் சில சாலரா போட்டா வாங்கிடுறாங்கல்ல. இது நம்ம ஏக்க வர்றான்னு தெரியாது சில பேருக்கு. இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டாரு. அவங்க அந்த பணத்தை பிராடு வண்டி ஏமாத்திட்டு போயிட்டான். பிரச்சனை வருது. இந்த பணங்களை எங்க, நான் சாப்பிடல, இவனுக்கு கொடுத்தேன், கொடுத்தவன் கொண்டு போயிட்டான். என்ன செய்யணும்? என் பணத்துக்கு நான் தரணும். நான் பணத்தை, பொது பணத்தை 4 பேர்த்து கொடுக்கணும் வைங்க, என் சொத்தை வித்து நான் அடைக்கணும். அதுக்கு நம்ம நான் திங்கல, அவருக்கு தானே கொடுத்தோம். ஒன்னு ஏவண்டா கொடுக்க சொன்னா அப்படி கேட்கத்தானே செய்வோம். யாரோட பணம்? அப்போட பணம் கொடுப்பேன் கேட்கத்தானே செய்வோம். இந்த மாதிரி ஒரு ஆளை ஈஸியா ஏமாத்தி பணத்தை பிடிங்கிற முடியும். அந்த மாதிரி ஆளை பொறுப்புல போடக்கூடாது. அதெல்லாம் முட்டிட்டு குனிஞ்சு நம்மளுக்கு சில நேரம் முட்டை பிறகுதான் தெரியுது. சில பேர் நம்புறோம், ஏமாத்தி நமக்கு என்ன தெரியும், அல்லாஹ் ஆலம், அப்படிலாம் நம்ம பார்க்க முடியுது. முட்டை பிறகு விஷயம் தெரியுது. இந்த மாதிரி ஏமாத்துற மெண்டாலிட்டி, ஏமாறுற மெண்டாலிட்டி, கட்டன் ரேட்டா கரெக்டா இருக்க மாட்டாங்க. இந்த பொது பணத்தை நான் கேட்க கூடாது, பொது பணத்தை நான் தரணும்னு சொன்னா மொத்த எல்லாரும் சேர்ந்து அனுமதிச்சு அது எழுதப்பட்டு எது மஷூராவில முடிவாகி என் இஷ்டத்துக்கு நான் தர முடியாது. அப்படி கட்டன் ரேட்டா பேச முடியாட்டா நீ பொறுப்பை எடுக்காத. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது கவலை தரும் மறுமையில. அது வச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு, எல்லாரும் வச்சிருக்க முடியாது. ஈஸியா உன்னை ஏமாத்திடுவானா, நீ அந்த பொறுப்பை எடுக்காதங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ மூஸா அஷ்அரி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நான் ஒரு தடவை போனேன். வான ரஜுலான் மின் பனியாம், பனியாம் கிளையை சார்ந்த 2 பேரும் நானும் போனேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ஃபகால அஹதுமா யா ரசூலல்லாஹ் அம்மிர்னா அலா பாதிமா வல்லாக்கல்லாஹு அஸ்ஸ வஜல்ல. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய பதவிகளை தந்திருக்கான், உங்க கையில தான் ஆட்சி இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை தாங்கன. எங்க ஏரியாவில் நாங்க ஒரு அரசரா, ஒரு சிற்றரசரா, மன்னனா, எங்களுக்கு நான் ஏதாவது செய்யறேன்னு ஒரு ஆள் வந்து கேட்கிறார். 2 பேருமே அப்படி சொல்றாங்க. வக்கால் ஆகர் பிதாலிக்க, அபூ மூஸா அஷ்அரி நிக்கிறாரு, 2 சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்கு அந்த பொறுப்பை தாங்கன, ஏதாவது ஒரு பதவியை. ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னா வல்லாஹி லா நுவல்லி ஹாதல் அமர அஹதன் ஸஅலஹு வ அஹதன் ஹரிஸ அலைஹி. எவன் எனக்கு பதவி வேணும்னு கேட்கறானோ அவனுக்கு தரமான போங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு ஏதாவது பொறுப்பை போடுங்களேன், எனக்கு ஏதாவது கேட்டான் வை, இவன் நாசமா போயிடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீணா போனவன். சில பேர் மறைமுகமா கேட்காங்களா இல்லையா, எனக்கு தலைவர் பதவியெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போட்டாலும் நல்லதுன்னு உள்ளுக்குள்ள இருக்கும். இன்னும் சில பேர் நான் தலைவர் இல்ல, செயலாளர் இல்லன்னு சொல்ல 4 பேர் அமைக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். உதாரணமா நான் இருக்கேன் செயலாளர், நான் ஒன்னும் செயலாளர் இருக்கல, நான் போறேன்பா அப்படின்னு ஒரு 4 பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசாம இருக்கும். போக வேண்டியானங்கிறேன், எடுத்து போக வேண்டியானங்கிறேன், அப்படி போக மாட்டோம். நம்ம உள்ள அல்லாஹ்வுக்கு தெரியும். உண்மையிலே போறதா இருந்தா போயிடணும், நடிப்பெல்லாம் வேண்டியது இல்லையே. இதை வச்சு நான் யாருமே இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒரு ஆள் இருந்து அவன் அது வேற சமாச்சாரம். யாருமே இருக்கிற சஹாபாக்கள் காலத்துல ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் இருக்கத்தானே செஞ்சாங்க. எதுக்குன்னு சொன்னா, இதனால் உனக்கு இந்த உலகத்துல பெருமை நினைச்சா நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம். பதவி வச்சுட்டு பெருமையா பேச போற, பதவியை வச்சுட்டு சரியான கணக்கு வழக்கு உன்னால கொடுக்க முடியல, நேர்மையா நடக்க முடியல, பொது பணத்தை எடுத்து அடுத்தவன் நீ கொடுத்துருவ, கரெக்டான கணக்கு வழக்கு உன்னால கொடுக்க முடியாது, நீ தகுதியற்றவன். அப்படி கொடுக்க கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதவிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம நினைக்கிறோம் பதவியாக இருந்தா முதல்ல வந்து தொண்டு செய்வோம். நானே இருக்கிறேன், பல வேலைகள் செய்வேன். மர்க்கஸுக்கு வரவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க, டீனா என் காசுல பொதுவானதை டீ கொடுப்பேன், வேலைகளை செய்வேன், எடுபடி வேலைகளை செய்வேன். நான் செயலாளரோ தலைவர் ஆயிட்டா டீ கொடுக்க என் தன்மானம் தடுக்குது. என்ன தலைவரை நீங்க டீ எடுக்கிய, சரி கொடுங்க, வருதா இல்லையா? தலைவர் ஆனப்புறம் டபுளா செய்யணும் வச்சுக்கணும். தலைவர் ஆனப்புறம் டபுளா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை சமாச்சாரம் ஓடுனாங்க ரசூலுல்லாஹ். ஃபஸியா அஹ்லுல் மதீனா லைலன் சமிஉ சௌத்தன். ஒரு முறை மதீனாவுல பயங்கரமான ஒரு சத்தம் வந்து ஒரு பொருளை ஆயிடுச்சு, என்னமோ ஏதோ தெரியல, எதிரி வந்துட்டான் போல இருக்குது. ஊரே திரண்டு போய் நிக்குது, புரளியாய் போய் கிடக்கு, வெடிச்சு போய் நிக்குது. மக்கள் என்ன செய்யணும் தெரியாம தூங்காம வெளியே வந்து ஓடி வந்து நிக்கிறான் வீட்டுக்கு முன்னால.
இந்த மாதிரி பீதி ஆயிட்ட யாருங்க போறது? யோசிச்சு பாருங்க. சாதாரண நம்ம தெருவுல ஒரு பீதி, ஒரு 50 பேர் அங்க வந்து ஏகே பாடி அப்படின்னு ஒரு பீதி வந்துருச்சுன்னு வைங்க, முதல்ல நீங்க போவீங்களா? போய் பாரு, நீ பாப்பா சொல்லுவோம்ல, போக மாட்டோம்ல. ஏகே பாடி சொன்னா நிக்கானா, தைரியம் வராது இல்லங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 DVDக்களாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தலைவர் என்ன செய்வாரு? 2 பேர் போ, அவன் போன போயிட்டு போறான்னு தலைவர் அனுப்புவாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு பயங்கர பீதி கற்பனை செஞ்சு பாருங்க. வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தலக்காவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்சில் அபீ தல்ஹா, அபூ தல்ஹாவுடைய குதிரை வாங்க, கொண்டப்பாவும் குதிரையை. என்ன என்னுடைய ஆட்சியில, ஒரு நேர்மையான ஆட்சியில, அல்லாஹ் பயந்த ஆட்சியில என்னடா பொருளை கொண்டே அவன் குதிரையை ஏறுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதிரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை சமாச்சாரம் ஓடுனாங்க ரசூலுல்லாஹ். வகத் ஃபஸியா அஹ்லுல் மதீனா லைலன் சமிஉ சௌத்தன், ஒரு முறை மதீனாவில் பயங்கரமான ஒரு சத்தம் வந்து ஒரு பொருளை ஆயிடுச்சு. என்னமோ ஏதோ தெரியல, எதிரி வந்துட்டான் போல் இருக்குது. ஊரே திரண்டு போய் நிக்குது, புரளியாய் போய் கிடக்கு, வெடிச்சு போய் நிக்குது. மக்கள் என்ன செய்யணும் தெரியாம தூங்காம வெளியே வந்து ஓடி வந்து நிக்கிறான் வீட்டுக்கு முன்னால. இந்த மாதிரி பீதி ஆயிட்ட யாருங்க போறது? யோசிச்சு பாருங்க. சாதாரண நம்ம தெருவுல ஒரு பீதி, ஒரு 50 பேர் அங்க வந்து ஏகே பாடி வச்சு நிக்கிறான் அப்படின்னு ஒரு பீதி வந்துருச்சுன்னு வைங்க, முதல்ல நீங்க போவீங்களா? போய் பாரு, நீ பாப்பா சொல்லுவோம்ல, போக மாட்டோம்ல. ஏகே பாடி சொன்னா நிக்கானா, தைரியம் வராது இல்லங்க. தலைவர் என்ன செய்வாரு? 2 பேர் போ, அவன் போன போயிட்டு போறான்னு தலைவர் அனுப்புவாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு பயங்கர பீதி கற்பனை செஞ்சு பாருங்க. வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தலக்காவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்சில் அபீ தல்ஹா, அபூ தல்ஹாவுடைய குதிரை வாங்க, கொண்டப்பாவும் குதிரையை. என்ன என்னுடைய ஆட்சியில, ஒரு நேர்மையான ஆட்சியில, அல்லாஹ் பயந்த ஆட்சியில என்னடா பொருளை கொண்டே அவன் குதிரையை ஏறுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதிரை நினைச்சுக்கிட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பச்சைத்தலப்பா கட்டிக்கிட்டு உடனே டஸ்ட்பினை தூக்கிட்டு இப்படியே கீழே ஒழிஞ்சிட்டே போவான்னு. பாடுறா சம்பவத்தை பாடுறா, புகார்ல இருக்கிறா, இது புகார்ல இருக்கு இந்த சம்பவம். கொண்டா இவன் அப்படிதான் இருக்கான். அஜர்த்து சைக்கிள் ஓட்டினா, என்ன அஜர்த்து நீங்களாம் சைக்கிள் ஓட்டுறீங்க? அவர் கடையில டீ குடிக்க வழி இல்லை, என்ன அஜர்த்து நீங்க கடையில் உட்காந்துருக்கீங்க? அவனாக்க என்ன, நான் மனுஷன் தானடா அப்படி சொல்ல மாட்டான். அவனை இவன் ஓஹோ நான் சைக்கிள் ஓட்டக்கூடாதோ, அஜர்த்து கடைக்கு வர மாட்டான் டீ குடிக்க. நபிகள் பெருமானார் மக்களோட மக்களை எப்படி இருக்காங்க பாருங்க. இது வெறும் சிரிப்போட பார்க்காம பிராக்டிக்கலா திங்க் பண்ணணுமாங்கல்ல, நடைமுறையை யோசிச்சு பாருங்க. அந்நாட்டின் தலைவர், அந்நாட்டின் ஜனாதிபதி, அல்லாஹ்வின் தூதர், அவர் எதை சொன்னாலும் கேட்பதற்கு இருக்கக்கூடிய உயிர் கொடுக்கும் கூட்டம் அப்படி இருக்குது. சொல்ல கூட வேண்டாம், என்னப்பா பிரச்சனையாமனு கண்ணை காட்டினா போதும் 10 பேர் ஓடி போயிருவாங்க போய் பாக்குறதுக்கு. குடப்பா அபூ தல்ஹாட்ட வாங்கினாங்க. அபூ தல்ஹாட்ட நல்ல திறமையான குதிரை இருந்துச்சு. குடுவாங்க குதிரையை. ஃபத்லக்காஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினாங்க, சவாரி பண்ணாங்க, குதிரையில போறாங்க, தாவி போறாங்க. ஒஹுவ முத்தகல்லிது சைஃபஹு, தான் வாளால தொங்க விட்டு வாளை தூக்கிட்டு ஓடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து சுத்தி பாக்குறாங்க, எங்கதான் என்ன ஏதுன்னு பீதி பார்க்க ஒண்ணுமே இல்லை. அப்ப வீண் புரளி தான். வேகமா ஓடி வர்றாங்க. லம் தராவு பயப்படாதீங்க, புரளி புரளி இல்ல ஒண்ணும் கிடையாது. என்ன இப்படி போட்டு புரளி பயந்துட்டு இருக்கீங்க? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். தலைவர் ஜனாதிபதி அவர் போய் பார்க்காரு. உலகத்துல எவன்டா இப்படி இருக்கான் நான் கேட்கிறேன். உலகத்துல எவன் இப்படி இருக்கான்? தலைவரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், ஒரு வட்ட செயலாளரா இருக்கான். அவன் போறானாடா ஒரு சின்ன பிரச்சனைக்கு முன்னால.
யாரையும் அனுப்பணும். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்த தலைவர் யோசிச்சு பாருங்க, முன்மாதிரி எப்படி பாருங்க. அவர் போறார், நம்ம செயலாளர் பொருளாளர் இருந்தா ஆளை தேடுவோம். ஏதோ ஒண்ணு நீ போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ போய் கேட்டு வந்துடுறேன். ரசூலுல்லாஹ் போறாங்க முன்மாதிரி. அப்போ இந்த மாதிரி போவதற்கு தகுதி, மனம் என்ன வேணும், மன உறுதி வேணும். அப்படினால நீ அந்த பொறுப்பை எடுக்கணும். நீ போகணும், பிரச்சனை உன் பின்னால 1000 பேர் வரும், அது வேற சமாச்சாரம். நீ போகணும், ஃபீல்ட்ல இறங்கணும். ரசூலுல்லாஹ் இறங்கி காட்டினாங்களே, லம் துராவு பயப்படாதீங்க, புரளி அது. சும்மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜித்துஹா பஹரன், குதிரை சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க உங்க குதிரை இருக்க மின்னல் வேகத்துல போகுது அப்படி பேசிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு பரா என்ற சஹாபி அறிவிக்கிறார். பராய் ரலியல்லாஹு அன்ஹு என்கல துராப யௌமல் ஹந்தக் தெரியுமா? பயங்கரமான குழி தோண்டி நடத்திய அகழ் யுத்தம்னு சொல்லுவாங்களே, ஹந்தக் யுத்தம். அந்த ஹந்தக் யுத்தத்துல ஹத்தா அகுமரபத்தனஹு வெகுமரபத்தனஹு, நபிகள் பெருமானார் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் குழி தோண்ட, ரசூலுல்லாஹ் குழி தோண்ட, அந்த மண்ணை ரசூலுல்லாஹ் அள்ளி கொண்டு போடுறாங்க. போட்டு அவர்கள் வயர் தெரியவில்லை. மண்ணு உலகான இருக்கும், மேல சொரணி இருக்கணுமா, அவ்வளவு மண்ணு. எத்தனை மூட போட்டா அப்படி வரும், புரியுதா உங்களுக்கு? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அஜர்த்து வருவாரு, மெதுவா தூக்கி ஒரு இப்படி தூக்கி போட்டவொன்னு மத்தவங்க அள்ளி போடுவோம். பரக்கத்துக்கு செய்யலடா. தலைவர் மத்தவனோட அதிகமா ஆள்றாங்க நபிகள் நாயகம். பரக்கத்துக்கு செய்வாங்க, பெருமைக்கு செய்வான். அமைச்சர் தெருக்கூட்டினார் பாத்திருக்கீங்களா? அதுக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சிருப்போம். முதலமைச்சர் வருவாரு, அல்ல வேற போட்டோ எடுத்தியா, கரெக்டா விழுந்துட்டா, ஓகே. எவ்வளவு பிரபலம் ஒரு தெருக்கூட்டுறதுல இப்படி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு, ஒரு ஆக்ஷன் அவ்வளவுதான். குப்பையை கூட்டினா கூட பரவாயில்ல, நல்ல கூட்டி இருக்கும். வேணும்னா குப்பையை அள்ளி கொண்டு போட்டும் நடக்கா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு தெரியல. ஹத்தா அகமர்ரபத்தனஹு, மண்ணு வயத்தை மறைச்சிருச்சான், அவ்வளவு மண்ணு. அப்ப நிறைய அள்ளி போட்டு அகலி யுத்தத்துல பாட்டு படிச்சுனே செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹி லவல்லாஹு மஹ்ததைனா, அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நமக்கு நேர்வழி கிடைத்திருக்காதே. ஒரு சும்மா அப்படி யாருடைய கவிதையை எடுத்து படிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு சகோதரருடைய கவிதைன்னு வருது. அதுல இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, எங்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த குறைஷிகள் விரும்பினால் விடமாட்டோம் என்று கர்ஜித்துக் கொண்டே செய்தார்கள் வருது, புகார்ல இருக்குது. இது பாக 4ல வருது. இந்த ஹதீஸ் 4104 அத்தனை ஹதீஸ்ல இப்படி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள். ஒரு ஆள் கேட்டார், எங்க நம்ம போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் ரம்சான்ல, போன வருஷம் முன்ன வருஷம் ரம்சான் டிவில கேட்காரு, ரசூலுல்லாஹ் விடமாட்டோம் போராடுவோம் சொன்னார்களா, ஹதீஸ்ல இருக்கா அப்படி கேட்டார் அவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி லைவா நடத்துறாங்க. அதோ யாரு அப்புறம் அதுல அவர் சொல்றாரு, லைவா நடத்துனாங்க. மார்க்கத்தை சொல்வதற்கு இப்படி சொல்லலாம்னு விளங்குது இல்ல, மார்க்கத்தை ஒரு அக்கிரமத்தை எதிர்க்கிறதுக்கு எப்படினாலும் சொல்லலாம். அது ரசூலுல்லாஹ் காட்டிட்டாங்க இந்த மெத்தட். அபைனா விடமாட்டோம். எதுல? போர்க்களத்துக்காக முன்னேற்பாட்டுல முதல் படி. நம்ம ஆர்ப்பாட்டம் முதல் படி தானே. நம்ம என்ன 2வது படி போறதுக்கு இந்தியா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லங்கிறம முதல் படி நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நினைக்கிறானா, தனக்கு எல்லா புகழும் தனக்கு வேண்டும் நினைக்கிறான் மனுஷன். எல்லா புகழும் பெருமையும் தனக்கு வேணும்னு நினைக்கிறான். இப்படி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஹ்மது பிமா லம் யஃஅலு, தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் தங்களுக்கு தான் மதிப்பும் பெருமையும் புகழும் வேண்டும் என்று நினைச்சுட்டு தான் செய்யறான். மக்களுக்குள்ள புகழெல்லாம் தனக்கு வேணும்னு நினைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நினைச்சாங்க, மன் சர்ரஹு அன் யதமஸ்ஸல லஹு ரஜுல் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். பிறர் எழுந்திருப்பதில் ஒருவன் சந்தோஷமாக நினைத்தான் என்று சொன்னால் அடுத்தால் எந்திக்கிறான். அதுல ஒருவன் சந்தோஷம் அடைந்தால் புகழ், அது புகழ் மறைமுகமான புகழ் தானே. நான் வரும்போது நீங்க எந்திக்கிறீங்க, எஞ்ச உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, நம்மளுக்காக எந்திக்காங்களே. இப்படி நினைச்சா நரகவாதின்னு சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க பாருங்க. நினைச்சா, நான் எந்திக்க கூட சொல்லல யாரையும், ரசூலுல்லாஹ் எந்திக்க சொன்னாங்க, யாரையும் எந்திக்க சொல்லல. தச்சலா ஒரு எஞ்சிட்டான், அதுல ஒரு புகழ்ச்சி, ஒரு சந்தோஷம், எனக்கா 4 பேர் எந்திக்கான. நினைச்சா நீ நரகவாதிரா, உனக்கு என்ன புகழ், உனக்கு என்ன பெருமை, என்ன தாங்கிறது ஆணவம் உனக்கு? இவ்வளவு செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா புகழுக்கும் தகுதி உடையவர்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க. அவங்க கஷ்டத்தை நான் சொன்னேன். போர்க்களத்துக்கு ஓடினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்தில் எத்தனை போர்க்களம்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார், ஃபயகுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு போர்க்களம், உன்சுருஹா லி அபி தல்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய போர் தலைவர், யுக்தி தெரிந்த ரொம்ப சிந்தனை மிக்க ஒரு தலைவர் நபிகள் பெருமானார். எல்லாத்திலையும் போர் யுக்தி தெரிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு எந்த திறமை இருக்கோ அவருக்கு அதை கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். தலைவன்னா சில விஷயங்களை தாயெழுத்து போட்டு செய்யணும். சில விஷயங்கள் இது எனக்கு திறமை இல்லை, நான் தலைவர்,
அதுக்காக நான் தலைவர் நான் தான் பிரியாணி சமைக்க கூடாது, ஒரு பேர் வாயில் வைக்க முடியாது இருக்குல்ல. எதை சில முந்திரி செய்யணும். இந்த பிரியாணி சமைக்கணும், இது நமக்கு சரி வராது. பிரியாணி டேலண்ட் ஆள் வா நீ செய், அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் தலைவருங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில யுக்தியால தான் பல எது தன்னால் முடியுமோ அவங்க செஞ்சிருவாங்க. எது இதை விட தன்னை விட திறமையாக யார் செய்வா? அபூ தல்ஹா ஈட்டி எறியதுல கட்டிக்காரு, அம்பு எறிவதுல, ஈட்டியை வச்சு அம்பு எறிவதுல போர்க்களத்தில் நின்று கரெக்டா குறிபார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் அம்புகளை வீணாக்கி விடாதீர்கள், உங்கள் அம்புகளை அபூ தல்ஹாட்ட கொண்டு போய் கொடுங்கங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு ஆளு 10 அம்பு அடி விடுறாருன்னு நீங்க ஒரு 2 தான் படும், 8 வேஸ்டா போயிடும் மத்தாள் விட்டா. அபூ தல்ஹா 10 விட்டா 10 அடிக்கும், அவ்வளவு கரெக்டா அடிப்பார். அப்படி ஒரு சில பேருக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்திருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க அம்புகளை வீணாக்கிறாதீங்க, உங்க அம்புகளை எல்லாம் வீணாக்காம அபூ தல்ஹாட்ட கொடுங்க, அதிகமா அவர் அதுக்கு யூஸ் பண்ணுங்க, மத்த வேலைகளை மத்தாள் செய்யுங்க. உன்சுரஹாலி அபீ தல்ஹா, அபூ தல்ஹாக்கு உதவி செய்யுங்க. வெஷபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்துரு இலல் கௌம், அபூ தல்ஹா பக்கத்துல ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க ஒரு போர்க்களத்துல. கந்தகன்னு நினைக்க எந்த போர்னு ஞாபகம் இல்ல, உஹது போர்ல நினைக்க. பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூ தல்ஹாக்கு பின்னால நிக்கிறாங்க போர்க்களத்துல. ஏன்னா ரசூலுல்லாஹ் விட அபூ தல்ஹா தானே ஈட்டியில கெட்டிக்காரரு, அவர் எரிய சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எரிய சொல்லும் பொழுது கூட்டத்தை நபிகள் பெருமானார் கவனிக்கிறார். பின்னால் நிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தல்ஹா அடிச்சிட்டு இருக்காரு, எவனா சைடு அங்க இருந்து அபூ தல்ஹா அடிச்சிட கூடாது, அதுக்காக இப்படி கவனிக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எட்டி பாக்குறாங்க, அங்க இருந்து எவனா அடிக்கானா, இங்க இருந்து எவனா அடிக்கானா. ஒரு தலைவர் பாருங்க, நீ விசாம அடிச்சிட்டு வருமா, நான் பாக்குறேன் அதை. அப்படி செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயக்கூல் அபூ தல்ஹா பி அபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு நான் தருகிறேன், அர்ப்பணம் செய்கிறேன், என்னையே தருகிறேன். அபூ தல்ஹா சொல்றாரு, லா துஸ்ரி, எட்டி பார்க்காதீங்க யா ரசூலுல்லாஹ்ங்கறார் அபூ தல்ஹா. இவர் அடிச்சிட்டே இருக்கிறாரு, கெட்டிக்காரரு. அம்பு ஒரு அடிச்சா கூட அதை அடிச்சு நொடிக்கிறார். அவன் ஏவுகணை அடிச்சு அதை அடிச்சு அதை இல்லாம ஆக்கி போடுவார், அவ்வளவு திறமைசாலி. இப்படி அடிச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க எட்டி பாக்குறீங்க யார சொல்லலாம். நீங்க எட்டி பார்க்கும் பொழுது இஸ்ஸிபுக சஹமும் மின் சிஹாமில் கௌம், எதிரியுடைய அம்பு உங்க மேல பற்றும். அடிச்சுட்டே சொல்றாரு, எதிரியுடைய அம்பு உங்க மேல பற்றும். யார சொல்ல நீங்க எட்டி பார்க்காதீங்க, நஹரி தூர நஹரிக்க, உங்களை எவனா அடிச்சிட போனா நான் கேடயமாக நிற்கேன், எட்டி பார்க்காதீங்க, என்ன அடிக்கட்டும் எவனாது, நான் செத்துட்டு போறேன். அப்படி சொன்ன சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தோழர்கள், அத்தோழருக்காக உயிரை கொடுக்க தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மாவா சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு ذلك لمن خشي ربه. அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். காரணம் என்னையா யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை. நீ பொருந்திக்கலாம், நான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிடுவேன். ஒன்னு அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா, பொருந்திக்கிட்டானா, பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களை கேரண்டி தரலாம். அவர்கள் அல்லாஹ்வை திருப்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை திருப்தி கொண்டான். காரணம், லிமன் ஹஷிய ரப்பா, தன்னை படைத்தவனை பயந்தார்கள். பெருமை எங்களுக்கு இல்லை, புகழ் எங்களுக்கு இல்லை, எல்லாம் உனக்குதான் ரப்பே, பதவி பெருமை வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம், அந்த பெருமை இல்லாமல் எங்களை அடிமைகளாக ஏற்றுக்கொள் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள். அந்த உணர்வு வேண்டும். இப்படிப்பட்ட இவ்வளவு தியாகம் செய்து விட்ட பிறகு சஹாபாக்கள் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா எம்மாத்தாங்க நம்ம பதவி. நான் கேட்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இருந்து உயிரை கொடுத்த சஹாபா பெருமக்கள் இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு அல்லாஹு தஆலா உத்தரவாதம் குர்ஆன்ல தர்றான்னு சொன்னா ரலியல்லாஹு அன்ஹுன்னு அதன் பக்கம் நம்ம அப்படி ஆக வேண்டாமா? அதுல ஒரு சாயம் 1% போதுமே. 1% நமக்கு வந்தா கூட பெருமை வராத. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பதவிக்கு ஒரு அணு அளவு ஹுனைன் போர்க்களத்தில் வந்துச்சு, அடிச்சிட்டான் அல்லாஹ். அந்த கூட்டத்தினுடைய அகந்தையை வைத்துக் கொண்டு உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, கொட்டு விழுந்துருச்சு. பயந்தாங்க சஹாபா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி, பின்வாங்கிட்டாங்க. ஒரு பின்வாங்கி தோற்கடிக்கப்பட்ட நிலை வந்து திருப்பி உதவி, அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சு. அந்த அல்லாஹ் அந்த எண்ணம் ஒரு நிமிஷம் வந்தது இல்ல, அதுக்கு கிடைத்த உதவி அது. அதுல படிப்பினை பெற்றார்கள் சஹாபாக்கள். தங்கள் வாழ்க்கையில் அதற்கு பிறகு அகம்பாவும் ஆணவம் பதவிப்பெருமை நினைத்து பார்க்காதவர்கள் சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட பதவி என்பது ஒரு தொல்லை, அது ஒரு முசீபத், அது ஒரு கஷ்டம், எக்ஸ்ட்ரான கேள்வி, குடைச்சலான கேள்வி என்பதை கவனத்தில் கொண்டு அதனால் எந்த ஆணவம் வரக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஆணவம் வரக்கூடாது, யா அல்லாஹ், அகம்பாவம் வரக்கூடாது. இதுல ஒரு பதவியும் தர்றனா என்ன நீ தோட்டியாக்க, அதன் மூலமாக மறுமையில் எனக்கு வெற்றியத்தான், அதன் மூலமாக உன்னுடைய திருப்தி எப்படி கிடைக்குமோ அப்படி நான் செயல்பட கிருபை செய்யறப்பே. அப்படி கேளு அல்லாஹ்ட்ட, அந்த பதவி வச்சுட்டு கிருபை அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி அடுத்து இந்த தலைப்பு இன்னும் சில விஷயங்கள் தொடரும் என்று சொல்லி இப்போது இன்றைக்கு முடிக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு
பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah